श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ வெங்கடேச பிரபத்தி ஸ்தோத்திரத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்து நீதிக்கதையின் தொடர்ச்சியை காண்போம். சத்யோ விகாசி சமுதித்வர சாந்திர ராக சௌரபிய நிர்பர சரோருஹ சாம்ய வார்த்தாம் சம்யக்ஷுசாஹ தபதேஷு விலேகயந்தௌ ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் பிரபத்யே. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். இது ஸ்ரீ வெங்கடேஷ பிரபத்தி ஸ்தோத்திரத்தின் 4வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நாம் பெருமாளுடன் திருப்பாதங்கள், அந்த தாமரை பாதங்களை பற்றி தான் பேசணும். இந்த ஸ்லோகத்திலும் இந்த ஸ்லோகம் எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், சத்யோ விகாசி சமுதித்வர சாந்தராக சௌரபிய நிர்பர சரோருக சாமிய வார்த்தாம். அதாவது திரும்ப அந்த ஒரு தாமரை பாதங்களை பார்க்கணும் என்ற ஒரு எண்ணம், ஒரு ஆசை மனதுக்குள்ள வந்துட்டே இருக்கு பெருமாளே. அந்த ஒரு ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக தான் அந்த பாதங்களை பார்த்துட்டே இருக்கேன். ஆனால் அந்த பாதங்களை பார்த்தால் ஆசை தீரும் என்று நினைத்தால் அந்த ஆசை மாறாக அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு என்று பெருமாளை பார்த்து சொல்றோமா. அதோடு சொல்றோமாம், இந்த தாமரை போன்ற பாதங்கள், இதை பார்த்து கொண்டே என் வாழ்நாளை கிடைக்கலாம் போல இருக்கே. நான் இறந்து போன பிறகும் எனக்கு மோட்சத்தை அளித்தா என்றால் நான் வைகுண்டத்துக்கு வந்தும் இந்த தாமரை பாதங்களை சேவித்து கொண்டே இருப்பேன். இதை அனுபவித்து கொண்டு, இதை ரசித்து கொண்டு, இது மேலேயே துதிப்பாடிக்கொண்டு இதனுடைய என்னோட வாழ்க்கையை கழிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் பெருமாளே என்று பெருமாளோட திருமுகத்தை கூட பார்க்க வேண்டாம், அந்த பாதங்கள் இருந்தால் போதும். அவரின் அந்த அருள், அந்த ஒரு கட்டாட்சம் அந்த பாதங்களை தொட்டு அதை வணங்கினால் நமக்கு கிடைக்கும். அந்த ஒரு திருப்பாதங்களுக்கான மகிமை அவ்வளோ இருக்கு. இதற்கப்புறமே என்ன சொல்றாராம், சம்யக்ஷு சாகசபதேஷு விலேகயந்தோ. அதாவது இந்த பாதங்களை இதுவரைக்கும் நான் தாமரை போன்ற பாதங்கள் என்று இந்த பாதத்தையும் ஒரு தாமரையையும் கம்பேர் பண்ணி சொன்னேன். அச்சோ தப்பு பண்ணிட்டேனே. இந்த மாதிரி தாமரையோட இந்த பாதங்களை கம்பேர் பண்ணிருந்தால இந்த பாதங்களின் மகிமை கொஞ்சம் குன்றி போறது என்று சொல்றா. ஏனென்றால் தாமரைகளோட இந்த பாதங்களை கம்பேர் பண்றது ஒரு எக்ஸ்பிரஷன், ஓகே, அதை ஒத்துக்கலாம். ஆனால் இந்த பாதங்களுக்கு அந்த தாமரைகளை விட எவ்வளவு மகிமை அதிகமாக இருக்கு. அதனால் அவ்வளவு நீச்சமாக இருக்கும் அந்த தாமரைகளோட இந்த பாதத்தை போய் நான் கம்பேர் பண்ணலாமா, இதை போய் துல்லியம் பண்ணலாமா அதோட என்று யோசிக்கிறாராம் இந்த கவி. அதனால் தாமரைகளோட இதை கம்பேர் பண்றது ஒரு பக்தியில பண்றதோ அதுவும் சரி. ஆனால் தெரிந்த பிறகு அப்படிப்பட்ட தாமரைக்கு இவ்வளவு மகிமை மிக்க பாதத்தை கம்பேர் பண்ணலாமா என்று யோசிக்கணுமாம் ஒரு பக்தனுமே. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்போ நம்ம நேற்றைய தினத்து நீதிக்கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த தாயை பார்த்து, இந்த ஒரு பெண்மணியை பார்த்து இந்த ஒரு மெர்ச்சன்ட், இந்த ஒரு வணிகர் சொல்றாராம், இதை பாருங்கம்மா, உங்ககிட்ட சொல்றேன், ஒரு 10,000 ரூபாய் தரேன், இந்த ஒரு கோலி குண்டை, இந்த ஒரு வைரத்தை எனக்கு தாங்கோ என்று சொல்றானாம் அவள். அந்த சமயத்தில் தான் அந்த ஒரு குழந்தைக்கு அந்த கையில் இருக்கிற கோலி குண்டு வைரம் என்று தெரியுமாம். அதனால் 10,000 ரூபாய் தரேன் என்று சொன்னதுக்கப்புறம் இல்லை தர முடியாது என்று சொல்றாராம் அந்த பெண்மணி. சரி 50,000 ரூபாய் தரேன் என்று சொல்லும்போது யோசிக்கிறாராம் அந்த பெண்மணி. இல்லை முடியாது, நீங்க போங்க அப்படின்னு சொல்றாராம். அந்த வணிகர் அன்னைக்கு போறாராம். அன்னைக்கு இரவே இந்த ஒரு பெண்மணி தன்னோட பேங்க்ல இருக்கிற அந்த ஒரு சேஃப்டி வால்ட்டில் போயிட்டு, அந்த பெட்டியில் போயிட்டு இந்த குண்டை போட்டுறாராம். அடுத்த நாள் அந்த வணிகர் கையில் ஒரு பையோட, ஒரு சூட்கேஸோட வராராம். அதில் 1,00,000 ரூபாய் இருந்ததாம். அதை அந்த பெண்மணி கிட்ட காட்டி, 1,00,000 ரூபாய் இருக்கு, இப்பயாவது அதை கொடுங்கோ என்று கேட்குறாராம் அந்த வணிகர். இல்லை தர முடியாது, இப்போ அதோட மதிப்பு எங்களுக்கு தெரிஞ்சிருது, மதிப்பு தெரியாத போது நீங்கள் எங்களை ஏமாத்திருக்கலாம், ஆனால் இப்போ எங்களுக்கு அதோட மதிப்பு தெரிஞ்சிருது, அது இப்போ பேங்க்கில் இருக்கு, யாராலையும் எடுக்க முடியாது என்று அந்த பெண்மணி அந்த வணிகரை பார்த்து சொல்றாராம். இந்த நீதிக்கதை நீதி என்னவென்றால், அந்த ஒரு கோலி குண்டு, அந்த ஒரு விலை மதிப்பற்ற அந்த வைரம் தான் பகவானின், அந்த கடவுளின் திருநாமம். அவரின் அந்த பெயர், அவரின் அந்த நாமம், அந்த 1000 நாமங்கள், ஆயிரக்கணக்கான நாமங்கள்ல ஒரு நாமத்திற்கும் அவ்வளவு மதிப்பு இருக்கு. அது நம்ம யாருக்குமே தெரியறதில்லை இப்போ. அதனால் அந்த ஒரு நாமத்தை பாராயணம் செய்தால் நம்மளோட அனைத்து கர்மாக்கள், அனைத்து விதமான பாவங்களும் அழிந்து போகும். அதனால் அனைத்து பாவங்களையும் அழித்து அனைத்து சுகங்களையும் புண்ணியத்தையும் அளிக்கிற அந்த ஒரு நாமம் அந்த கோலி குண்டை போலத்தான். எப்போ அடுத்த ஒருத்தர், 3வதாக ஒரு மனுஷன் வந்து இந்த ஒரு நாமத்திற்கு இவ்வளவு பெருமை என்று சொல்றானோ, அந்த சமயத்தில் தான் அந்த நாமத்திற்கு இவ்வளவு பெருமை இருக்கே என்றே நம்மளுக்கே தெரியாது, அந்த சிறுவனை போலவே.
அதனால் இந்த ஒரு 3வது மனுஷனாக நம்மளுக்கு வந்து இந்த ஞானத்தை அளிக்கிறவர் தான் குரு. அதனால் ஒரு நல்ல ஆச்சாரியன், நல்ல குரு இருந்தார்னா இந்த பகவானின் நாமத்தின் மகிமை நம்மளுக்கு தெரியும். அந்த கோலி குண்ட வைரம் என்று தெரிந்த உடனே எப்படி அந்த பெண்மணி பத்திரப்படுத்தி வச்சாலோ அது போலவே ஒரு நாமத்தோட மகிமை தெரிஞ்சுட்டு இந்த ஒரு திருநாமத்தை நம்ம மனசுல நம்ம பதுக்கி வச்சுக்கணுமா, மனதில் நம்ம பத்திரப்படுத்தி வச்சுக்கணுமா. இப்பேற்பட்ட ஒரு உன்னத தத்துவத்தை இந்த ஒரு கதை நம்மளுக்கு உணர்த்துகிறது. இந்த நீதி கதையின் நீதி இதுதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.